எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாசனையாக டீ எப்படி போடுறதுன்னு. இந்த டீக்கு இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்து இடித்து போடுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்படி டீ குடிக்கிறனால காலையிலையும் மாலையிலையும் இப்படி குடிக்கிறப்போ புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அரைச்சி டீ போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ வாங்க எப்படி இந்த டீ போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இந்த டீ போடுறதுன்னு. இப்போது இதுக்கான இன்க்ரீடியண்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இடிக்கல்லில் எடுத்துக்கோங்க. இந்த இடிக்கல்லில் இஞ்சி ஒரு பிஞ்ச் அளவுக்கு, பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 3, அப்புறம் இதுக்கு அடுத்ததான் மிளகு 5 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இடிச்சிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் இடிச்சிட்டு டீயில் சேர்க்குறப்போ டீ வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு டீக்கு ரெடி பண்ணலாம். இப்போது இது பாத்திரம் வச்சுட்டு தண்ணி வந்து இந்த கப்பில் 3 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 3 பேருக்கு டீ குடிக்கிற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வரட்டும். இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துனா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதித்து வந்தால் தான் டிகாஷன் வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து டீ தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு டீ போடுறதுனால டீயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ரொம்ப ஹையில் வச்சு காய்ச்சாதீங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க. அப்போ தான் டிகாஷன் வந்து சுண்டி நல்லா மசாலாவோட ஃப்ளேவர் வந்து டீயில் நல்லா இறங்கும். இப்போ வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சர்க்கரை கரையிட்டும் நல்லா. அப்போது டிகாஷனோட நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி வரும். இப்போது பால் வந்து நான் இதில் வந்து 1 கப் அளவு தான் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்திருக்குது. இப்போது ரெடி. இப்போது டிகாஷன். இப்போ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு கொதி வந்தால் போதும். அப்புறம் ரொம்ப கொதிச்சதுன்னா பாலோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுங்க. அப்போ ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா வரும். பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் டீ போட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இது வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க, போதும். இப்போது இது வந்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா 2 டைம் நல்லா ஆற்றிட்டு இப்போ வந்து நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போது 3 டம்ளர் அளவுக்கு நான் டீ வச்சுருக்கேன். கரெக்டாக 3 டம்ளர் அளவுக்கு மட்டும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்படி டீ போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டீ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.